வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2006ல வெளியான ஸ்கூப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி கலந்த கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜோன் ஒருத்தர் இறந்து போன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே கூடி இருக்காங்க. அவருக்கான இறுதி சடங்கு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே அவர் கூட பழகினதை பத்திலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருப்பாரு. நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அவர் கூட சில ஸ்வீட் மெமரிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வித்தியாசமான இடத்த நமக்கு காட்டுறாங்க. ரீப்பர் நிறைய பேர் ஷிப்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல யம தர்மராஜான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் இங்க ரீப்பரு. கீழே ஜோன் ஒருத்தர் இறந்து போயிட்டதா எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஜோ இங்க தான் இருக்காரு. இறந்து போன எல்லாருமே தான் இங்க இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஜோவும் யார்கிட்டயாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க லேடி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவங்க பேரு ஜேன் அப்படின்றது. ஜேன் கிட்ட நீங்க எப்படி இறந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் எப்படி இறந்தேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி உங்களுக்கே தெரியாதுன்னு ஜோ கேக்குறாரு. ஜேன் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் மேன் பீட்டரை தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த பீட்டருக்கு கீழே தான் நான் வேலை பார்க்கறேன். அந்த பீட்டர் தான் டேரட் கில்லர்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது அவரு டேரட் கில்லரா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. டேரட் கில்லர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் நடமாடிட்டு இருப்பான். தொடர்ச்சியா விலை மதுகளை குறி வச்சுதான் அவன் கொலைலாம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி கொலை பண்றான் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டாரட் காரை விட்டுட்டு போவான். அதுதான் அவனோட அடையாளம் மாதிரி ஃபாலோ பண்ணுவான். அது என்னோட பாஸ்ன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எதை வச்சு பாஸ்ன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கடைசியா ஒரு பொண்ணோட பாடி போலீஸ்க்கு கிடைச்சிருக்கும். அந்த பாடிக்கு பக்கத்துல ஒரு கஃப்லிங் இருக்கும். கஃப்லிங்னா டிசைனர் பட்டன்னு சொல்லலாம். அந்த பட்டனை பாஸும் வச்சிருப்பாரு. அதனால இவங்களுக்கு பாஸ் மேல சந்தேகம் வந்திருக்கும். இவங்களும் லாயர் கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட போன்ல பேசியிருப்பாங்க. அது எப்படியோ அவர் வேற போன் கனெக்ஷன் மூலியமா கேட்டுட்டாரு போல. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணாரு. நானும் அந்த ட்ரிங்கை குடிச்சேன். ட்ரிங்கை குடிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்து போனேன். சோ கண்டிப்பா அவர் தான் என்ன சாவடிச்சிருக்காரு. என்ன சாவடிச்சிருக்காருன்னா அவர் தானே இந்த தப்பை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க சொல்றது மூலியமா இவருக்கே பீட்டர் மேல லைட்டா டவுட் வருது. பீட்டர் ஏன் அந்த சீரியல் கில்லரா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவனை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம தான் செத்துட்டோமே, எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தவர் என்ன பண்றாருன்னா, சடனா ஷிப்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு சோன்ரா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஜேர்னலிசம் முடிச்சிருப்பாங்க. எப்படியாவது பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. இப்போதைக்கு ஃப்ரீலான்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு டைரக்டரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ப்ராப்பரா எப்படி கேள்வி கேட்கணும்னு கூட இவங்களுக்கு தெரியல. அதனால அந்த டைரக்டரும் இவங்க கிட்ட பேட்டி கொடுக்க விரும்ப மாட்டாரு. இந்த பிளான் சொதப்பிடுது. ஹீரோயின் பேரண்ட்ஸ் டென்டல் படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மீறி இவங்க தான் ஜேர்னலிசம் படிச்சிருப்பாங்க. என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நான் டென்டலே படிச்சிருக்கலாம், ஒரு டாக்டர் ஆவாவது மாறி இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நம்ம மேஜிக் ஷோ போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி மேஜிக் ஷோ பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அங்க சித் அப்படின்ற ஒரு பெரியவர் தான் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய மேஜிக்க பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மேஜிக் பண்றதுக்காக யாராவது இங்க வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வாங்கன்ற மாதிரி ஈரினை பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஈரினும் ஏத்துக்கிறாங்க. பாக்ஸுக்குள்ள போக சொல்லி மறைய வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காரு. இப்ப ஈரினும் உள்ள போக சொல்றாரு. ஈரினும் உள்ள போயிடுறாங்க. இப்ப ஈரின் மறைய போறாங்க அப்படின்ற மாதிரி மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தனியா ஒரு செக்ஷன் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் ஈரின் இருக்காங்க. இவரும் முன்னாடி மேஜிக் மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஈரின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தண்ணியில குதிச்ச ஜோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை பார்த்தோன்னா சட்டுன்னு இவங்க பயந்துடுறாங்க. தண்ணியில குதிச்சவர் எப்படி இங்க வர முடியும், அதாவது இறந்து போனவர் எப்படி வர முடியும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இது ஃபேண்டசி படம் மாதிரி தான், அதனால தான் வந்திருக்காரு. நீங்க யாரு, எப்படி திடீர்னு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. டாரட் கில்லர்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் யாருன்னு எனக்கு தெரியும். பீட்டர் தான் அந்த டாரட் கில்லர். நீ எப்படியாவது அவனை எக்ஸ்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருந்தவர் மறைஞ்சிடுறாரு. இப்ப சித்தம் கதவை திறந்து இவங்களை வெளியே வர சொல்லிட்டாரு. வந்த ஜோ இருக்காரு பாத்தீங்களா, நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. வீட்டுக்கு வந்து இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல ஜோவை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டாரட் கில்லரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பீட்டர்னு ஒருத்தரை பத்தி சொன்னாரு, டீடைலா சொல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில அந்த பெரியவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க திரும்பி அந்த மாதிரி பண்ணுங்க, உள்ள ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா என்னமா சொல்ற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. இல்ல, எனக்காக நீங்க பண்ணுங்க, ஒருத்தர் வந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி என்னமோ சொல்ற, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. ஏற்கனவே பாக்ஸுக்குள்ள இவங்களை லாக் பண்ணார்ல, அதே மாதிரி லாக் பண்ணிடுறாரு. வெளியே அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உள்ள எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதுவுமே நடக்கல, நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி கதவை திறந்து இவங்களை போக சொல்றாரு.
இவங்க போலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துல ஜோ தோன்றாரு. ஆட்டோமேட்டிக்கா அவர் வராரு. அதை பாக்குற இந்த பெரியவருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆஹா, இவன் பேயான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் நேத்து எதையுமே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கல, இப்பதான் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீட்டர் யாரு என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவரோட டீட்டெயில வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் எதை வச்சு பீட்டர் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் சில காரணத்தெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவனை எப்படியாவது நீ எக்ஸ்போஸ் பண்ணும், அதுக்கு அவங்க கிட்ட இருந்து நீ எவிடன்ஸை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ரீப்பர் வந்துடுறாரு. அதாவது ஜோ தண்ணிக்குள்ள குதிச்சுதான் திரும்பி வந்திருக்காரு. அப்படி தண்ணிக்குள்ள குதிச்சவரை ரீப்பர் கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஜோவும் இந்த இடத்துல மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. இதெல்லாம் கவனிச்ச அந்த பெரியவரு ஷாக்லயே தான் இருக்காரு. ஈரன் இருக்காங்கல்ல, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் என்னால முடியாதுமா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி ஈரனும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா மறுநாள் இவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்க்கு இந்த பெரியவர் வந்திருக்காரு. என்னமோ வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பீட்டரை வேவ் பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு நபர் கோட் சூட்லாம் போட்டு வெளியே வராரு. இவர் தான் பீட்டர் போல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவர் பீட்டர் இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. தேவையில்லாம கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணிட்டாங்கல்ல, ஏமா யாரு என்னன்னே தெரியாம ஃபாலோ பண்ணியா, நீலாம் ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. நீ முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு பெரியவர் கிளம்பிடுறாரு. ஈரனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பீட்டரை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு பீட்டரை தெரிஞ்சிருக்கு. பீட்டரை பத்தி தெரியுமா, அவரை எங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவர் எப்பவுமே இந்த ஹோட்டலுக்கு தான் போவாரு, அங்க போனா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. இத பத்தி எல்லாம் ஈரனும் அந்த பெரியவர் கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பெரியவரும் ஈரனும் சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹோட்டல்ல சேர்ந்தவங்க கிட்ட பீட்டர் எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவர் இப்ப ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்க போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்து அவர் குளிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. எப்படி அவர்கிட்ட பேசி பழகுறது, ஏன்னா பேசி பழகினாதான் விஷயத்தை கறக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, நீ ஸ்விம்மிங் தெரியாத மாதிரி அந்த இடத்துல தத்தலி, அவன் கண்டிப்பா காப்பாத்துறதுக்காக வருவான், அப்படியே அவன் கூட பேசி பழக ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க நீச்சல் அடிக்க தெரியாத மாதிரி அந்த இடத்துல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தத்தளிக்கிறதுனால பீட்டர் வேகமா பக்கத்துல வந்துடுறாரு. இவங்களை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறாரு. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பீட்டருக்கு பார்த்தோன்னே ஈரனை ரொம்ப பிடிச்சிருது. அதனால ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பதிலுக்கு இவங்களுமே ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிச்சயமா வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்பதான் இந்த பெரியவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி இவங்க பொய்யா சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களோட பெரியும் மாத்தி தான் சொல்றாங்க. ஜேடுன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரையும் இவர் இன்வைட் பண்றாரு. அவன் வீட்டுக்குள்ளேயே போற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, எப்படியாவது நமக்கு தேவையான எவிடன்ஸை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. அவர் பார்ட்டிக்கு தான் இன்வைட் பண்ணிருக்காரு. ஃபார்மலா ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவரோட வீட்டை வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய வீடு மாதிரி இருக்கு. இப்ப அவரும் வெல்கம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா அங்க இருந்து கலண்டுறாரு. ஏன்னா உள்ள செக் பண்ணோன்றதுக்காக உள்ள வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பெட்டின்ற ஒருத்தங்க கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கிறது தெரியுது. லெட்டர் கவர் மட்டும் தான் இருக்கு. சரி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த கவரை எடுத்து வச்சுக்கிறாரு. பீட்டரும் ஈரன் கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் இவங்க சொல்ற இடத்துல டிராப் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பெட்டின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இவனுக்கு லெட்டர் வந்திருக்கு, இந்த பெட்டி கிட்ட போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பிசினஸ் மேன்னா 4 பேர் கிட்ட இருந்து லெட்டர் வரதான் செய்யும். இதெல்லாம் ஒரு விஷயமா, பிரோஜனமா ஏதாவது நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கோவப்படுறாங்க. நாளைக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சீட்டு கட்டு விளையாடலாம் வாங்கன்ற மாதிரி அந்த பெரியவர் அவர் கூப்பிட்டுருப்பாரு. அந்த பெரியவரும் அந்த இடத்துக்கு வந்து சீட்டு கட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா வர சொன்ன அவரே ரொம்ப லேட்டா தான் வராரு. என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிருச்சு, கார்டை போடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் ஹெட்லைன்ஸ்லயே ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்னன்னா டேரட் கில்லரோட அடுத்த கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை ஈரின் பாக்குறாங்க. தாத்தாவும் பாத்துறாரு. இப்ப தாத்தா நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், அவன் ரொம்ப லேட்டா தான் வந்தான், அவன் ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது, கண்டிப்பா இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு ஈரனை இன்வைட் பண்ணிருப்பாரு, ஏதாவது கிடைக்குதா பாக்குறேன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாரு. லாக்கர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல பாஸ்வேர்டை போடுறாரு. அதுக்கப்புறம் தான் கதை ஓபன் ஆகுது. உள்ள மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நிறைய வச்சிருக்காரு. அது ஒவ்வொன்றுத்தையும் ஈரன் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஈரனும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க.
ஈரேன் லைட்டா இவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பெரியவரும் வழக்கம் போல அவரோட மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாக்ஸை ஓபன் பண்ணி ஒரு பொருளை வச்சு அதை மறைய வைக்கிறது தான் இவரோட பிளான். இப்ப பாக்ஸை இவர் ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணும்போது ஜோ உள்ள இருந்து வராரு. சூப்பர் மேஜிக் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மேஜிக்னு நினைச்சு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவரும் ஜோவை பார்த்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஜோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 6 நம்பரை சொல்றாரு. இதை மட்டும் மறந்துடாம ஈரேன் கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. சட்டுன்னு 6 நம்பரை சொன்னா நான் எப்படா ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஓரளவுக்கு அந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சிடுறாரு. அதை பத்தி ஈரேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஈரேனும் ஆச்சரியப்படுறாங்க. நேத்து தான் ஒரு லாக்கர் ரூம்க்கு என்ன கூட்டு போனாரு. அந்த ரூமோட பாஸ்வேர்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ரூம்ல முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் லேடி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த ரூம்குள்ள போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப வேற ஒரு சமயம் இவங்க ரெண்டு பேருமே பார்ட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சில நாட்கள் உங்க பொண்ணு என் கூடயே இருக்கட்டும்ன்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பெரியவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரேனோ பெரியவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவன் அந்த பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பெரியவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. பாஸ்வேர்டு லைட்டா மறந்துருது. ஞாபகப்படுத்தி இவரும் கதை ஓபன் பண்ணிடுறாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. என்ன கதை ஓபன்ல இருக்கு, லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கதவை லாக் பண்ணிடுறாரு. ஐயோ கதவு லாக் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஈரேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஈரேன் பாஸ்வேர்டு மூலியமா கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஈரேன் எங்க போனா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தேடி வந்துட்டு இருக்காரு. இப்ப ஏறக்குறைய இந்த இடத்துக்கிட்ட வராரு. பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஹீரோ வரும்போது வெளியே தான் இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சரக்கு காலி ஆயிடுச்சுல, எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஈரேன் இருக்காங்கல்ல, பீட்டர் கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் கேப், அந்த ரூம்க்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சைலண்டா பாஸ்வேர்டை போட்டு அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல டேரட் கார்டு இருக்கு. டேரட் கார்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. ஏன்னா எல்லார் வீட்லயும் சீட்டு கட்டு இருக்கும், ஆனா டேரட் கார்டு எல்லார் வீட்லயும் இருக்காது. இவர் எதுக்காக டேரட் கார்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டேரட் கார்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தை சொல்ற மாதிரி நிறைய பொம்மைலாம் இருக்கும். அந்த மாதிரி போட்ட கார்டை தான் டேரட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஈரேன் டேரட் கார்டை பார்த்தாங்கல்ல, அதை பத்திலாம் இந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அந்த நபர் மேல உங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ஈரேனோட பர்த்டேன்ற மாதிரி ஒரு நாளை சொல்லியிருப்பாங்க. அந்த பர்த்டே நாள் அன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காஸ்ட்லி கிஃப்டை இவங்களுக்கு தராரு. இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த பர்த்டே அன்னைக்கு உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் கிளம்பணும், இன்னைக்கு முழுக்க நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈவினிங் டைம் இவங்களும் பெரியவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் வெளியூருக்கு போறதா சொன்னார்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பீட்டர் இருக்காருல, இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறாரு. இவன் இந்த நேரம் இங்க இருக்க கூடாது, ஏன் இங்க இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. நடந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு வீட்டு வாசல்ல நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே இங்க ஒரு கொலை நடந்துருச்சு, இதையும் அந்த டேரட் கில்லர் தான் பண்ணிருக்கான், ஏன்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல கார்டு இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா கவனிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா அந்த பீட்டர் தான். எங்க கிட்ட ஆதாரம் இல்ல, ஆனா நாங்க சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் மேல எப்படி குற்றச்சாட்டு வைப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த டேரட் கில்லர் நேத்து தான் போலீஸ் கிட்ட பிடிபட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் டேரட் கில்லரா இருக்க வாய்ப்பு இல்ல, போலீஸ் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பாட்ல கிடைச்ச எவிடன்ஸ்லாம் இவன் கூட பக்காவா மேட்ச் ஆகுது, இவன் தான் டேரட் கில்லர், நீங்க தேவையில்லாம உளறிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நியூஸ் பேப்பரை படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஈரேன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தான் தேவையில்லாம பீட்டரை சந்தேகப்பட்டுட்டோம் போல, நான் பீட்டரை லவ் பண்றேன், பீட்டர் இந்த தப்பெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் பெரியவருக்கு பீட்டர் மேல டவுட் இருக்கு. ஆக்சுவலா பீட்டர் கிட்ட இருந்து முதல்ல ஒரு லெட்டர் எடுத்தாரு பாத்தீங்களா, அது பெட்டின்ற ஒருத்தங்க கிட்ட இருந்து வந்திருக்கும். அதே மாதிரி கடைசியா கொல்லப்பட்ட பொண்ணோட பேரும் பெட்டி அப்படின்றது. கண்டிப்பா இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குமா, இதுக்கு முன்னாடி கொலையை இவன் பண்ணலனால இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை ஈரேன் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஈரேன் இல்லனா என்ன, நம்ம துப்பறிவோம் அப்படின்ற மாதிரி இந்த பெரிய ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அந்த பொண்ணோட ரூம்குள்ள போலான்னு பாக்குறாரு. ஆனா ரூமோட சாவி இல்லாததுனால இவரால போக முடியல. இப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணை பார்க்க யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பீட்டர் வருவாரு, நான் 2-3 வாட்டி பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. பீட்டர் எதுக்காக இங்க வரணும், கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. பீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒரு ரூம்ல வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு போனோன்ற மாதிரி இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இப்ப பாஸ்வேர்டை போட்டு உள்ள வந்துடுறாரு. ஏதாவது கிடைக்குமான்னு மேற்கொண்டு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும் போது தான் அந்த இடத்துல ஒரு கீ கிடைக்குது.
அந்த கீயை பெட்டியோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்றாரு. பார்த்தா கதை ஓபன் ஆகுது. பெட்டியோட வீட்டுக்கு அவன்கிட்ட எப்படி போச்சு? கண்டிப்பா பெட்டி அவன் தான் கொலை பண்ணிருக்கான். ஈரின் வேற அங்க போயிருக்கா. ஈரினை எச்சரிக்கை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பீட்டர் கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஏமாத்தி தான் பழக ஆரம்பிச்சேன். நீங்க தான் அந்த சீரியல் கில்லர்னு சந்தேகப்பட்டேன். ஆனா நீங்க இல்லன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவரும் சத்தமா சிரிச்சிடுறாரு. என்ன பார்த்தா உனக்கு சீரியல் கில்லர் மாதிரியா தெரியுது? சரி, நீ நேர்மையா சொன்னல, அதுவே உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் மறந்துடலாம், நம்ம முன்ன மாதிரி க்ளோஸா பழகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்பதான் பெரியவர் கால் பண்றாரு. முதல்ல அந்த காலை பீட்டர் தான் எடுக்கிறாரு. உன்னோட அப்பா கால் பண்றாரு, பேசு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட போனை தந்துடுறாரு. இப்ப இவங்களும் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரியவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தான் பீட்டரை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த பெரியவர் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இவர் கொலைகாரர்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளுமா, அவனால உனக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, உடனே நீ அங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஈரன் பெருசா காதுல வாங்க மாட்டாங்க. ஈரன் பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் பீட்டர் வேற ஒரு ரூம்ல இருந்து கேக்குறாரு. லேண்ட்லைன் போன்ல இந்த மாதிரி கேட்கலாம்ல, அதுக்காக தான் சைலண்டா இவரோட ரூம்க்கு வந்து கேட்டிருப்பாரு. ஆஹா, பெரியவர் இவ்வளவு நம்மளை பத்தி தோண்டி கண்டுபிடிச்சிருக்காரா, நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போட்டிங் மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி ஈரனை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரனுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. இவரோட கார்ல செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. இப்ப அவரும் நடுவுல ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப பீட்டர் இருக்காருல்ல, விதிய பாத்தியா, நீ அன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்கும் போது நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இன்னைக்கு என்னடானா நானே உன்னை தள்ளி விட்டு சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவர் பேச்சு வித்தியாசமா இருக்கிறதுனால இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அந்த பெரியவர் என்னை பத்தி சொன்னது உண்மைதான், எல்லா கொலையும் நான் பண்ணலனாலும் சில கொலைகளை நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பொண்ணை சீரியஸா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு இவரோட பணத்துக்காக தான் இவர் கூட பழகி இருப்பாங்க. இதெல்லாம் இவருக்கு தெரிய வந்தோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. அந்த பொண்ணை சாவடிச்சிருவாரு. டாரட் கில்லர் தொடர்ச்சியா சாவடிக்கிறான்ல, இதையும் அந்த கணக்குல கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இவர் காடை வச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல இவரோட கஃப்லிங்க விட்டுருப்பாரு. இந்த விஷயத்த வந்து இவரோட பிஏ கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களோட லாயர் கூட டிஸ்கஸ்லாம் பண்ணிருப்பாங்க. வேற ஒரு போன் மூலியமா கேட்டிருப்பாரு. அவங்களோட கதையை முடிச்சிருப்பாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணு தொல்லை கொடுத்த மாதிரியே தான் பெட்டியும் அடிக்கடி இவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பா. இவளோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. சோ பெட்டியை சாவடிச்சதும் இவர் தான். இது வரைக்கும் நான் 3 கொலை தான் பண்ணிருக்கேன், மத்த கொலையெல்லாம் அந்த டாரட் கில்லர் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஒன்னையும் சாவடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு இவங்களை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அவங்க தத்தளிச்சிட்டு இருக்கும் போது இவரும் போட் எடுத்துட்டு வேகமா கரைக்கு வந்துடுறாரு. இப்ப கரைக்கு வந்து ஒரு போலீஸ்க்கு கால் பண்றாரு. என்னோட லவ்வருக்கு ஆபத்து, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 ஆபீசர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க 2 பேருமே போட்டிங்க்கு போனோம், அவ தெரியாதனமா கீழே விழுந்துட்டா, என்னால காப்பாற்ற முடியாம கரை வந்துட்டேன், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரனோட சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு பாக்குறாரு. பார்த்தா ஈரன் தான் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இவன் எப்படி தப்பிச்சு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூட பழகிறதுக்காக தான் நீச்சல் தெரியாத மாதிரி இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு. அதனால தான் சாவடிக்கிறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிருப்பாரு. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு யார் சொன்னா? நான் காலேஜ் டைம்லயே ஸ்விம்மிங்ல சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் பீட்டர் பண்ண தப்ப பத்திலாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப பீட்டரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பீட்டர் குற்றவாளி அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தது இவங்க தானே. அதனால அந்த பத்திரிகை ஆபீசர் சேர்ந்தவரும் இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. இவங்களை பயங்கரமா பாராட்டுறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனில வேலை பார்க்கற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்னால மட்டும் இந்த விஷயத்த பண்ணிருக்க முடியாது, ஜோவும் சித்தும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஜோ இறந்து போயிட்டார்ல, ஒரு மென்டரா அவர் எனக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சித்து அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி அந்த ரீப்பரை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் இப்ப சித்து இருக்காரு. சித்து தான் மெஜிஷியன்ல, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் மேஜிக் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அவர் செத்ததை நினைச்சு ஃபீல்லாம் பண்ணல, ஜாலியா தான் இருக்காரு. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.